நேற்று குஷ்பு, இன்னைக்கு ராதிகா, இன்னும் நாளைக்கு வந்து பேசுவாருன்னா அப்போ வந்து இவங்களுக்கு என்ன இருக்கு? சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், ஃபெலிக்ஸுக்கு ஒரு நியாயம், ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு இதெல்லாம் போகுதானே முதல்ல தெரியல. அது ஒரு சந்தேகம் இப்போ வலுக்குது. ஆபாசமா அறிவுக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து இவர் பேசும்போது ஏற்கனவே சிறை சென்று வந்தவர் மீண்டும் பேசுறேன்னா ஏன் இப்போ இந்த திமுக நிர்வாகம் நடவடிக்கை இருக்காதா? இந்த உட்காந்து 2:30 மணிக்கு நியூஸ் அவசரம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் தொடர்பான கொச்சையான அந்த பேச்சுக்கள் சமூக ஊடகங்கள்லையும் சரி, நேரடியான மேடை பேச்சுகள்லையும் சரி அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அது அரசியல் தரப்புல இருந்தும் சரி, பல்வேறு துறைகள்லையும் நம்ம பார்க்குறோம், குறிப்பாக சோசியல் மீடியாலையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வழக்கம் போல முன்னாடியே நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கோம், இவர் தொடர்பாக நம்ம பேசியிருக்கோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவுடைய பேச்சாளர், நீண்ட நெடிய கால பேச்சாளர். அவருடைய இந்த கொச்சையான பேச்சு என்ன அப்படின்னா, சரத்குமார் அவர் குறித்தும் ராதிகா குறித்தும் பேசியிருக்காரு. ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு 2 மாதங்கள் இருந்து வந்திருக்காரு. வந்தோடனே கட்சியிலேருந்து நீக்குனாங்க, பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. அது யார் அப்படின்னா குஷ்பு தொடர்பாக பேசியிருந்தாங்க. இதுவும் பேசியிருக்காங்க. இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கோம். இதற்காக நம்முடைய நினைவும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முன்னாடியே நான் இந்த வீடியோ உங்களோட பேசினதில்ல, நான் குஷ்பு அவர்களோட அந்த டைம்ல பேசியிருக்கோம். இரு தரப்பிற்குமே விமர்சனங்கள் உண்டு. இருந்தாலுமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திமுக பேச்சாளர்களும் இப்படிதான் இருப்பாங்களா? சமூக ஊடகங்கள்ல வர கருத்துக்கள் அப்படி இருக்கு இல்லை. கடந்த காலங்களில் வந்து வெற்றி கொண்டான், தீப்பொறி, ஆரம்பம், இவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. இதோட மோசமாலாம் வந்து ஜெயலலிதாவை பேசியிருக்கிறாங்க. அப்போது உள்ள அந்த இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் புரட்சி கிடையாது. ஒரு மேடையில் பேசுவாங்க, அங்கே குழுமி இருக்கிற ஒரு அதோட முடிஞ்சிடும். இப்போ ஊடகங்கள் அடுத்த செகண்ட் இதை வந்து வைரல் ஆக்குது. அதுவும் குறிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான் இப்போ பாசிட்டிவான விஷயங்களை விட அதிகமாக ரீச் தான் வந்து பரபரப்பாக பேசப்படுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் தான் குஷ்பு அவர்கள் பற்றி ஒரு இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது உடனடியாக முதலமைச்சர் அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ என்ன தெரிய வருது, இப்போ அந்த மாதிரி நடவடிக்கை இப்போ இல்லை. மீண்டும் கூட மறுபடியும் அதை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படின்போது ஒரு ஒரு எச்சரிக்கையாக அதை வந்து ஒரு வேலை பண்ணாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கிட்டோம். மீண்டும் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ மறுபடியும் அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அந்த கட்சி கட்டுப்பாடே இல்லை, கட்சியில் வந்து ஒழுக்கமே இல்லை, யாருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அச்சனுறவுலாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி கழிப்பில் கூட இவங்க இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எதிர்வினையாக வந்து முடியும். அதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு இதெல்லாம் போகுதானே முதல்ல தெரியல. அது ஒரு சந்தேகம் இப்போ வலுக்குது. என்னன்னா, ஏற்கனவே வந்து சிறை சென்றவர் மீண்டும் இது மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசுறது, ஒரு 4ஆம் தர பேச்சுக்களை பேசி வந்து மக்களை கவர்றதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான போக்கு. இது முதலமைச்சர் கவனத்துக்கே போகிறோம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதயநிதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், அவருடைய கவனத்துக்கு போகாமலாம் இருக்காது. இப்போ வந்து ஆட்சி யார் கையில் இருக்குதுன்னே தெரியல முதல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கை வந்து அவங்க பார்வைக்கு போகும், உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவலாக இதே திரும்ப திரும்ப செய்த தவறே சரி. இன்னைக்கு ராதிகா, நாளைக்கு வேற, நேற்று குஷ்பு, இன்னைக்கு ராதிகா, இன்னும் நாளைக்கு வந்து பேசுவாருன்னா அப்போ வந்து இவங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ இதே வந்து நீங்கள் மன்சூர் அலிகான் வந்து திரிஷாவை பேசும்போது ஒரே ஒரு புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்த உடனே கேட்டால் நீதிமன்றத்துக்கும் அதை வந்து கொண்டு போனாங்க. நீதிமன்றம் மன்னிப்பு கேட்டாரு. அது அந்த நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றது இனிமேல் இருக்காதுன்ற ஒரு பாரு. நீங்க விமர்சனம் கூட பண்ணலாம், இது விமர்சனம் அல்ல, அவதூறு. அதுவும் பார்த்தீங்கன்னா அறுவருக்கு தகுந்த அவதூறு. அவதூறு கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குதான். இது வந்து என்னன்னா அறுவருக்கு தகுந்த வார்த்தை, இதை நம்ம பேசக்கூட முடியல அவர் சொல்றது. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொன்னா ஒரு செக்டார் இருக்கு. அவங்க ஒன்னா இது ரசிக்கலாம், கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கூட இதை ரசிக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. ஒரு மூத்த தலைவர்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ உதயநிதி போன்றவர்லாம் வந்து அடுத்த கட்ட தலைவர், அடுத்த முதல்வர்லாம் பேசக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர்லாம் இதை எப்படி இதை சகிச்சுக்கிறாரு? ஆனால் இப்போ இனிமேலான நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். நம்ம ராதிகாவுக்காக இல்லை. இது முன்னாடி ஒரு முறை சிறை செஞ்சுட்டு வந்தார். அப்புறம் எலெக்ஷன் டைம்ல தேவைப்படும் போது வெளியில வந்துட்டாரு.
எலெக்ஷன் டைம்ல ஒரு மேடையில எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மேடை பரப்புரையில பேசும்போது பேச பேச நிப்பாட்டி துரைமுருகன், இந்த நாடாளுமன்ற பரப்புரையில துரைமுருகன் அவர்கள் அந்த மேடையில இருந்தாரு, நிப்பாட்டி நீ பேசுறது ரொம்ப தவறு தம்பி, இந்த மாதிரி பேசக்கூடாது, நேரடியாக பேசணும், இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தியே சாடணும், மற்ற கட்சியை சாடிதான் இது பண்ணணும் இல்லைன்ற மாதிரியான அட்வைஸ் அதே மேடையில கொடுத்தாரு. அப்ப அதையும் தாண்டி மீண்டும் இவ்வளவு கொச்சையாக அருவருப்பாக பேசுறாரு அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் போதாதுன்னு தானே இல்ல. இது வந்து இப்ப அடுத்த கட்டம்னா என்ன, இப்போ பாருங்க, ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இன்னொருத்தர் அமைதியா இருக்கிறாங்க. இப்போ ராதிகா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஒரு பொது மேடையில ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னா அப்போ வந்து என்ன, இது வந்து குஷ்பு அவர்கள் இப்ப நான் வந்து பேசுவார், அதை பத்தி பேச மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை என்ன, அவங்க பேசும்போது வந்து பேசுனாங்க. இப்போ இதே ராதிகாவுக்காக குரல் கொடுக்கணுமா, கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க, அவங்க வந்து கதறாங்க, இது மாதிரி ஒரு ஆபாச வீடியோ வெளியிட்டு இப்படி மாதிரி இது பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை, அவங்க ஆதரவு கேட்ட பிறகு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ ராதிகா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து பேசணும். இப்போ பொதுவாகவே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விமர்சனம் என்பது வேற, அரசியல் ரீதியாக விமர்சனம் வேற. ஆனால் தனிப்பட்ட வந்து அந்த வன்மத்தோட அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் தான். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபாச அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, இதை வந்து போற போக்கில் இவங்க கடந்து போறாங்க. நீதிமன்றத்தில் இப்போ பைல்வான் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரை மூனையோட அல்லது வந்து சங்கீத வார்த்தைகளால் இன்னும் பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா டைரக்டா கூட வந்து அவர் இட்டு கட்டி பேசியிருக்காரு. இப்போ ஒரே ஒரு காணொலியில வந்து ஷகிலா வந்து கதற விட்டாங்க, அவர் சாப்டர் முடிஞ்சிச்சு. பைல்வான் ரங்கநாதன் இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவர் ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறார். இப்போ ஸோ நான் என்ன கேட்குறேன், நான் என்ன சொல்றேன்னா ஒரு லிமிட் இருக்குன்ற, நான் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் வந்து மீண்டும் கூட ஒரு உளவியெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கக்கூடாது ஒருத்தரை பாதிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கு, இதே ராதிகா கடந்து போயிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு எல்லையை தாண்டி நீங்கள் அருவருக்கு தகுந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து பேசுறீங்கன்னு சொன்னால் அப்போ இதை வந்து ஒரு திமுக இருக்கிற முக்கிய நபர்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்து போகிறாங்க ஈஸியான்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் செய்தவரே அதே தவறு செய்கிறார். புதிய புதிய ஆட்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே நபரே வந்து மீண்டும் வந்து அபிட்சலாக வந்து பண்ணுறாருன்னு சொன்னால் இது வந்து நீதிமன்ற கவனத்துக்கு தான் கொண்டு போகணும் அடுத்த கட்டம். இன்னொன்று, இப்போதான் சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கரை வந்து பெண் காவல்துறையினர் சார்பாக கொச்சையான வார்த்தைகளை பேசினாரு அப்படின்னு தான் அவரை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்லாம் போட்டு பல்வேறு வழக்குகளை போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அதுவே இப்போ மிக பெரும் பேசுபொருளாகியிருக்கு. சரி, அவர் கொச்சையா பேசினாரு, அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, அதை நம்ம தப்பு சொல்லலை. தாக்கப்படுறது இதற்கு தான் குரல் எழும்பிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே, அப்ப இவருக்கு என்ன நடவடிக்கைங்கிற ஆதங்கமும் சமூக ஊடகங்கள்ல கேள்விகளா வந்திருக்கு. இதையும் நம்ம இல்ல, இதுதான் இப்போ யார் செய்தாலும் தவறு தான். இப்போ வந்து நேரடியா ஒரு அதிகாரியை வந்து துறை ரீதியா வந்து அவரை தொட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், உளவியலா தாக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து கொச்சையா பேசுறது, பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணி பேசுறதுன்றதான், இதெல்லாம் பண்ணதோட விளைவு தான் அவர் கைது செய்வது. மக்கள் ஆதரவு நல்லா கவனிக்க, சவுக்கு சங்கரை கைது பண்ணதுல இன்னும் கூட மக்களுடைய ஆதரவு இருக்கு, காவல்துறைக்கே இருக்கு. அவர் பேசுறது தவறு, அதுக்கப்புறம் கஞ்சா வழக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரான மனநிலை இருந்தாலும் கூட மக்களுக்கு அவர் கைது செய்வது சரின்னு சொல்றாங்க. கைது செய்தது சரியா இருக்கட்டும். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டா, இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவாத பொருளா ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்கிற அதே கேள்வி சாதாரண மக்கள் இப்ப நான் வரும்போது கூட ஒரு விவாதம் ஆயிட்டு இருக்கு ஒரு இடத்துல. என்னன்னு கேட்டா, சவுக்கு சங்கரை வந்து இவங்க கைது பண்ணாங்க, இப்ப சிறையில் வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவரும் இதே தொழில தான் பேசினாரு. இன்னும் சொல்ல போனா அதோட அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் வந்து பேசுறது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இணைத்து பேசுறது வந்து வேற, ஆபாசமா பேசுறது ஒரு முறைகரா பேசுறது, இணைத்து பேசுறது வேற. ஆபாசமா அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து இவர் பேசும்போது ஏற்கனவே சிறை சென்று வந்தவர் மீண்டும் பேசுறேன்னா, ஏன் இப்ப இந்த திமுக நிர்வாகம் நடவடிக்கை இருக்காதா, காவல்துறை நடவடிக்கை இருக்காதா? சங்கர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஃபெலிக்ஸ் எந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து வந்து ஃபெலிக்ஸ் கைது செய்யும் போது பெண் காவலர்கள் போய் முறையிடுறாங்க, ஓப்பன் கோர்ட்ல சொல்றாங்க, எங்களை இந்த மாதிரி அவதூறா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவதூறா பேசுறத வந்து ஒரு செய்தியா வெளியிட்டு இருக்கிறாரு. ஓப்பன் கோர்ட்ல நீதிபதி கிட்ட பேசுறாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணுதானே, ராதிகாவும் ஒண்ணுதான், வந்து பெண் காவலர்களும் ஒண்ணுதான், சரிங்களா? நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்க இப்ப நாங்க அரசியல் ரீதியா, இப்ப அரசியல் பொதுவாக அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் வைங்க. நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்கிறாரு சரத்குமார், எவ்வளவு கண்டென்ட் கொடுத்திருக்கிறாரு சரத்குமார், சரிங்களா? அவருடைய முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான பேச்சுக்கள் வந்து கொடுத்துருக்காரு. அதை நீங்க ஒரு அரசியல் ரீதியா வந்து நீங்க விமர்சனம் பண்ணிட்டு போலாம். ஆனால்
ஒரு குறிப்பிட்டு வந்து ஒரு அவதூறான ஒரு என்ன சொன்ன ஒரு ஆபாசம் கலந்த ஒரு வார்த்தையை நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க அப்படியும் பேசுறீங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நீங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிக்க முடியாதா? இது நீங்க வந்து இதை வந்து ஏத்துக்க முடியாது. நாம அந்த வார்த்தையை நம்ம மீண்டும் பயன்படுத்த முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன அவங்க நோக்கம் என்ன? அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இதுதான் நோக்கமா இருக்கு. அப்போ சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நியாயமா? இது மக்கள் மத்தியில் பேசப்படுது, எல்லா மட்டத்திலும் பேசப்படுது. இதுதான் கீழ் மட்டத்தில இருந்து எல்லா மட்டத்திலும் பேசு. இதே மாதிரியான போக்கை இவங்க கடைபிடித்தாருங்கன்னா இவங்களுக்கு பின்னடைவாகும். இவர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பா நிச்சயமா அவனுக்கு என்ன இது வந்து ஒரு பின்னடைவு ஆகும்னு சொல்றேன். நீங்க ராதிகாவும் பார்க்காதீங்க இந்த இடத்துல. அவர் என்ன பேசுவார் மட்டும் பாருங்க, என்ன பேசுவார் பாருங்க. இங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பெண்ணையும் வந்து குறிப்பிட்டு இப்போ சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் குறித்த அவருக்கு எட்டின அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிழை, சிக்கல். அதான் பெண்கள் குறித்த பார்வை, தேர்ட் ஜெண்டர் குறித்த ஒரு பார்வை, பெண் அரசு ஊழியர்கள் குறித்த பார்வை, இது எல்லாமே பிழையா இருக்கு. அவர் கடந்து வந்த பெண்களையே ஒரு மையப்படுத்தி பார்த்திருந்தா எப்படிமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு காலையில அப்படியே இல்ல அவர் கடந்து வந்த பெண்கள் கூட இங்க பரவலா நான் சொல்றேன். இங்க எல்லாமே இங்க வந்து இங்க கருப்பார்களும் இருக்கு, வேலையை தாண்டிய வெள்ளார்களும் இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதை ஒருவரை வைத்தே நீங்க வந்து பார்த்தா ஒட்டுமொத்த சமூகமும் இப்படித்தான் அப்படின்ற ஒரு கணக்கில் நீங்க வர முடியாது. காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூ வீலர்ல ஒரு பெரிய ஒரு பாக்ஸை கட்டிக்கிட்டு பழையற்காடுக்கு போறதை பார்க்குறோம். அதிகாலை 5 மணிக்கு மீன் வாங்கி கொண்டு வந்து விற்கிறத நம்ம பார்க்குறோம். கோயம்பேட்டில் போயிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு அதை விற்கிறத பார்க்குறோம். 200 ரூபா லாபத்துக்கு காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? 4 மணிக்கு கிளம்புறாங்க. இப்படியெல்லாம் பெண்கள் வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க போகிற அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. பெண்கள்லாம் இப்படிதான். அது சவுக்கு சங்கர் பார்வை. இங்க பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம ராதிகாவை பேசுறது நம்ம கரைஞ்சு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தன்மானம் ஒண்ணு இருக்கு இல்ல? எப்படி நீங்க வந்து அவதூறா பேசுவீங்க? இதையும் நான் கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க திமுகவே பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? மகளிர் அணி இருக்கா இல்லையா? கனிமொழி வாய் திறந்து பேசணுமா இல்லையா? பேசணும் இல்ல? குஷ்பு விவகாரத்திலே அவங்க எதுவுமே பேசல. அதுதான் நான் கேட்கிறேன். இங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான். இவங்களும் சொல்றேன், இந்த ராதிகாவும் கூட இந்த கிட்டத்தட்ட வந்து ஆபாச வீடியோக்கள் 300 வீடியோக்கள் வந்து பெங்களூர்ல வந்து வெளியாச்சு. பிஜேபி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியா இருக்கிற மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பா அந்த தவறு நடந்தது. ஒருத்தர் சிறையில் இருக்கிறாரு, ஒருத்தர் தேடுறாங்க, ஏவோ நடந்துட்டு இருக்கு. யாராவது குஷ்பு வாய் திறந்தாங்களா? இல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் கைது, ஃபெலிக்ஸ் கைது, எல்லாம் கைது. அண்ணாமலை எந்த வலையில இருக்கிறார்? எந்த வலையில இருக்கார் அண்ணாமலை? எந்த வலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறார்? பேசணுமா இல்லையா? ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. இந்த பக்கம் தப்புன்னு சொல்லுங்க, இல்ல அந்த பக்கம் தப்புன்னு சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்கறாங்க சார். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அதுதான் நான் கேட்கிறேன். நான் இப்ப புரியுதுங்களா? அவங்களுக்கு சிக்கல். அவருக்கு என்னன்னு கேட்டா ரிசல்ட் எப்படி வரும்? நம்ம தோத்துருவோமா? குறைஞ்சபட்சம் வாக்குல வந்து தோத்தோம்னா நம்ம ஜெயிச்சா மாதிரி நம்மளை காட்டுறதுக்கு ஏதாவது பேரம் பேச முடியுமா? அது அதிமுக கிட்ட பேரம் பேசுறதா, திமுக கிட்ட பேரம் பேசுறதா? இந்த கவலையில இருக்கிறார். இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சவுக்கு சங்கரம் அவருடைய ஆதரவாளர் தான். ஒரு காலத்துல அவர் கார்லாம் வாங்கி கொடுத்தாரு, சர்ச்சையெல்லாம் கூட இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்ப பேசணுமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு மாநில தலைவர் வந்து காணாம போறது எப்படி? ஒருவேளை நம்ம வந்து பேசணும்னா நம்மளுடைய ஃபைல் எடுப்பாங்கன்னு ஒருவேளை யோசிக்கிறாரா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், முதலமைச்சருக்கு நிச்சயமா இதெல்லாம் உடன்பாடே இருக்காது. ஆனா முதலமைச்சர் கவனத்துக்கு இது போதான்னு தெரியல. இப்படியான செய்திகள், இப்படியான தகவல்கள் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா? இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஏற்கனவே வந்து இதே குற்றத்தை செஞ்சவர் சிறைக்கு போயிட்டு இன்னும் கூட அந்த வழக்கு முடியல, நிலுவையில தான் இருக்கு. இப்ப நீங்க குண்டர் சட்டம் பாயுமா சொல்லுங்க? ஒரு அபிச்சுவல் எரர்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பொருந்தும். சவுக்கு சங்கருக்கு என்ன சட்டமோ அதே தான். ஒரு பத்திரிகையாளர் அவர் தவறே செய்திருக்கட்டும், சவுக்கு சங்கர் குற்றம் இழைத்தவர், ஃபெலிக்ஸ் தவறு செய்தவர். இது ரெண்டு குற்றத்துக்கு வந்து வேற பொருள் இருக்கு, தவறுக்கு இருக்கு. அதை வந்து பதிவேற்றம் செஞ்சது தான் இவருடைய பிழை, தவறு. அப்ப நீங்க அவர் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவர் வீட்டுக்கு ரெய்டு போறீங்க, இவ்வளோ பண்றீங்கல்ல. அப்போ ஒரு பொது மேடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரே ஒருத்தருங்க ராதிகான்னு எடுத்துக்காதீங்க, யாரோ ஒரு பெண்ணை இவ்வளவு அவதூறா ஒருத்தர் பேசுறாரு சொன்னா இந்நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க.
இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குது இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேசுறோம். ஒரு ஏடிஜிபி வந்து உயர்நிலை அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரக்குறைவா பேசுறாரு ஒரு ஊடகன்ற பேர்ல ஒருத்தர், நம்ம அது தவறுன்னு சொல்றோம். பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் 24 மணி நேரம் பணியாற்றக்கூடியவங்க, அவங்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கிறோம். தேர்ட் ஜெண்டர் யாருன்னா இருக்கட்டுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறோம். அவங்க வந்து அபிமானத்துக்குரியவர் என்ற பேர் அடிப்படையில் கூட நீங்கள் வந்து டேட்டு வந்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதை வந்து கொச்சப்படுத்தும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருக்கிறோம். அப்போ நம்ம ராதிகாவும் நம்ம ஒரு பார்வையில் தானே பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நீங்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ராதிகாவுன்னா கடந்து போகலாம், அவங்க அரசியல் ஆதாயம். ஒரு 300 பேர் பெண்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே பிஜேபி ஆட்சியில வந்து மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வச்சாங்க. இதெல்லாம் கலந்து அந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா போய் கணவரோட இணைந்து ஒரு வேட்பாளராக கூட அவங்க இருந்துகிட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரும் நியாயம் பேசிதான் ஆகணும். ஒரு அறுவருக்கு தகுந்த விமர்சனம் என்பதை கலந்து ஒரு அறுவருக்கு தகுந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசும்போது அது யார பேசினா என்னன்னு கேட்கிறேன் நான். பிஜேபி கட்சியை சார்ந்த பெண்ணா இருந்தா அவங்க பெண் இல்லையா? அதுதான் நான் சொல்ல. இப்ப ராதிகா நடிகை இல்ல, அரசியல்வாதி அதெல்லாம் இல்ல. எந்த பெண்ணை பேசினாலும் கேட்க தான் போறோம். அவங்களே கேட்கலனாலும் எல்லாருமே கேட்க தான் போறோம். ராதிகாக்கு இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நம்ம எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அது பொதுவெளியில வரும்போது கண்டிப்பா குரல் கொடுப்போம். ஆனா இதே ராதிகா அவர்கள் இந்த நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ விவகாரங்கள்லயோ இல்ல மேற்கு வங்க ஆளுநர் விவகாரத்திலேயோ இல்ல இதே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது உதயநிதியை தாக்கி பேசுவதற்காக ஒரு வார்த்தை பேசினார் கொச்சையா, அந்த விவகாரத்துல எதுலையுமே குரல் கொடுக்கலையே, அமைதியா இருந்தாங்களே. இப்ப அவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் குரல் கொடுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஊடகத்துல சமூக வலைதளங்கள்ல இருதரப்பு வாதங்களுமே நேற்றுல இருந்து காலமா நடக்குது. என்னன்னு கேட்டேன், தான் பாதிக்கப்படல, யாரோ த்ரீஷா பாதிக்கப்பட்டாங்க. ராதிகா பேசினாங்களா? சக நடிகை தானே பெண், அதை தாண்டி சக நடிகை. ராதிகா பேசினாங்களா? குஷ்பா அவர்களே லேட்டா தானே குரல் கொடுத்தாங்க. எல்லாரும் குரல் கொடுத்த பிறகு பொதுமக்கள் கிட்டே இது பேசுறது அவர் தவறுன்னு சொன்ன பிறகுதான் மகளிர் ஆணைய தலைவி வராங்க. அப்போ இதுதான் நான் பாதிக்கப்படல, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, அவங்க பிரச்சனை. அது இது ஒட்டுமொத்தமாக பெண்கள் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், த்ரீஷா வந்து துணிச்சலாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த துணிவை அவங்களுக்கு ஏன் ட்விட்டரில் போட்டு கடந்து போகிறாங்க? நீதிமன்றத்தில் போங்க, நீதிமன்றத்தில் உடனே நாரணமா இல்லையா? அப்போ உங்களுக்கு ரெமெடி கிடைக்கலாம். அப்போ நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறீங்க. அந்த த்ரீஷாவுக்கு இருந்த அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? அவரும் நடிகராக கூட இருக்கட்டும், இதை நீங்கள் கடந்து போகிறீங்க. இதுவே கூட நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் பண்ணுறது வேற. ஒரு புகாராக கொடுங்க முதலமைச்சர்கிட்ட, என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பார். நான் சொல்கிறேன், இதே ராதிகா ஒரு புகார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அனுப்புங்க முதலமைச்சருக்கு, நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள், நிச்சயமாக எடுப்பார். இங்கே குஷ்பு வேற ராதிகா வேறன்னு பாருங்க. அவருடைய கவனத்துக்கு போகாமல் கூட இருக்கலாம், இல்லை கவனத்துக்கு கொண்டு போக மறைக்கலாம். யாருடைய நிலை எப்படின்றது நமக்கு தெரியாது. இதை நீங்கள் புகாராக பதிவு பண்ணுங்க, நீங்கள் ஈஸியாக கடந்து போறீங்க, அடுத்தடுத்து பண்ணுறான். ஓகே சார், நன்றி. அதாவது முதலமைச்சர் கவனத்துக்கு போகாமன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர்கள் கலைஞராகட்டும் ஜெயலலிதா அம்மாவட்டும் சொல்ல வருதுன்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் சூழல் இருக்கு. இங்கே பல்வேறு விதமான ஒரு குடும்பம் நம்ம சொல்கிறோம், வெளியிலேருந்து பார்த்துடுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு போகுது. இதெல்லாம் இது மாதிரி எண்ணற்ற புகார்கள் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அங்கே வந்து உதயநிதியோ அல்லது மற்றவர்களுக்கு கூட அந்த தகவல் போகலாம். அப்போ யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்தம் நான் அடிப்படை உறுப்பினர் பதவி தான் நீக்குங்களேன். அதனால இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட அப்படிதான் சார் அவர் நீக்கினாங்க, திமுக அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கினாங்க இல்லையா? அப்போ மீண்டும் இணைக்கும் போது சரியான ஒரு வார்னிங் எச்சரிக்கை இல்லை, அந்த தைரியம் தான், அந்த தைரியம் தான் இவருக்கு. இப்போ நாங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா திமுக அழிஞ்சிடும். திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய வளர்ச்சியில் ஏதாவது குறைஞ்சிருக்கா? ஒன்றும் இல்லை. இவர் பேசுறதுனால தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து இது மாதிரி இன்னும் பலர் இருக்கிறாங்கன்ற நான். திண்டுக்கல் லியோனி இன்னும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மாறலன்ற நான். இங்கே ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியே நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆரம்பம் மாதிரியே இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் நீங்கள் மாறல. நன்றி சார், நன்றி. இது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். நான் நம்புறேன் இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போனால்
அல்லது உதயநிதி அவர்கள் கவனத்துக்கு போனால் கூட இது நடவடிக்கை இருக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே, நன்றி. இது வந்து நம்ம யாரை தாக்கியும் பேச விரும்பல. பெண்களுக்கு எதிரான இந்த கொச்சையான பேச்சுக்கள், அருவருக்கத்தக்க சித்தரிப்புகள் அதிகமாகிட்டே போகுது. அது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு. அது எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, அவர் யாரு எங்க இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்ம வேண்டுகோளாகவும் இருக்கு. இது திமுகவிற்கு ஒரு பெரிய தலைவலியா இப்ப மாறி இருக்கு. சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களே, பெலிக்ஸ் மீது நடவடிக்கை எடுத்தீங்களே, அப்ப இவர் மீது எடுத்து ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களே வந்து என்ன வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா காவல்துறையை வந்து இந்த அளவுக்குலாம் இவர் வந்து பேசக்கூடாதுன்ற அந்த மக்களுடைய ஆதரவு இருக்கு. இந்த சூழ்நிலை நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் ஏதோ ரைடு போறீங்க, வந்து கஞ்சா பிடிங்க, அதெல்லாம் வேற பார்வை. இந்த நடவடிக்கை சரியானதுன்னு சொல்லும் போது அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த வார்த்தை பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மாறுபடுறீங்கல்ல. சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், ஃபெலிக்ஸுக்கு ஒரு நியாயம், ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஆயிடுது இல்லை. நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அங்கதான் போய் முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. நன்றி சார்.